Hallelujah. Hallelujah. Okay, ကျွန်တော်ညီမတို့အလုံးကောင်းမြတ်တဲ့နှုတ်ကပတ်တော်နော်ဖယားသားသမီးဖြစ်ခြင်းဘာလို့သင်လဲဆိုတော့ကျမ်းကျက်တစ်ချက်နဲ့ရောက်စီတိုင်းခေါ်ပေးလို့ပါတယ်အဲ့ဒါတော့ဘာမှမဟုတ်ပါဘူးရှင်မသက်ခန်းကြီး9ငယ်44ကျွန်တော်တွေ့ပြီးကဖတ်ရအောင် அன்பான சகோதர சகோதரிகளே மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44 நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி வாழ வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்தித்தவர்களுக்காக உங்களுக்காக துன்பப்பட்டுகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் Shimata Krume, a canning Elizabeth, Napinyatiga, Tenodi, Kami Bonashida Mudo, they know a pali tapilode, they know Yandugo Chipa, they know James Edo Amida Goba, they know Mondo Dua, they know a Mondo Dua, Jesu Dujalo, they know Notion Yezo, they know Notion Yezo Dugo, the other king goes to down, the other king goes to down by. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Aro yandu chipa lo bhaya dane chanaru tonde ne ya phit pare. Devan ungalai paarthu sollira satrukalai nesiyungal. Chitthoni kumar then yandu ga budhu thene. Ungal satru yaar endru anbana sagodri sagole yaar endru neengal ninaikkireengal. Nenjile kai vechi pesunga. Then yimpat ma nalong na ma lak ko tin bi thin ko tin atwin long da ko meji ba. Ti atwin long da ko meji ba. Aro ai ma tin aphe du thwat ma phit de. அப்ப உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் பாவரமோ பாபு தேய அன்யோதமி பிதே அது வந்து உங்கள் மனைவிதான் தேய அன்யோதா பிதே அது வந்து உங்கள் கணவர் தான் தேய தாமி பிதே உங்கள் பிள்ளைகள் தான் தேய மீபா பிதே உங்கள் பெற்றோர்கள் தான் சத்சங் தோதுலி பிதே உங்கள் நிலமாய் இருக்கிறவர்கள் தான் ஏன் அமெரிக்கன் தமரா அவங்க கன்யாடியா நேவியோ சேமசோ நீங்க வந்து இங்கேந்து அந்த அமெரிக்க ஜனாதிபதியை நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் ஈரன் தமரா அவங்க கன்யா சேமசோ ஈரன் ஜனாதிபதியை கோபப்பட மாட்டீர்கள் இந்தியா மாဖြစ်နေတဲ့ပြဿနာတွေကိုလည်းသင်ကြည့်ပြီးတော့ဒုက္ခပေးတဲ့လူတွေသင်စိတ်မဆိုး இந்தியால நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவர்களையும் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் ကိုနဲ့ဆက်ဆိုင်သောသူကိုကိုနဲ့အမျှချစ်လို့မဿဲအခန်းကြီး22အငယ်38ကနေ40ဒီပိုင်းတွေ့မှာဖြစ်တယ် உங்களை நீங்கள் எவ்வளவு அன்பு கூறுங்களோ பிறரை அன்பு கூறுங்கள் என்று மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல எழுதப்பட்டுள்ளது 22 மத்தேயு 22 மத்தேயு 2:2ஆம் அதிகாரம் 38ကနေவசனம் 38 ல இருந்து 40 ဖြစ်ပါတယ် 40 லிருந்து வசனம் அதிகம் வாசித்தா உங்களுக்கு புரியும் နော်အဲ့ဒါပြည့်ညတ်တော်မှာအကြီးအဆုံးပြည့်ညတ်တော်ဖြစ်တယ် இது கட்டளைகள்ல மிகப்பெரிய கட்டளை ဘုရားကိုစိတ်လုံးကျွမ်းမဲ့ချစ် முதலாவது தேவனை முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும் ကိုနေဆန်သူကိုနေမြတ်ချစ် தன்னை நான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் ဓမ္မသစ်ကျမ်းပြည့်ညတ်တော်ဖြစ်တယ် இதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில உங்களுக்கு கட்டளையாக தேவன் கொடுத்துள்ளார் အားလည်းတော့ပြည့်ညတ်တော်10ပါးမြင်များခြင်းဓမ္မသစ်မှာပြည့်ညတ်တော်တစ်ပါးချစ်ခြင်း10ပါးနဲ့တစ်ပါးဘုရားလဲလိုက်တယ် பழைய ஏற்பாட்டில 10 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில ஒரே ஒரு கட்டளையாக தேவன் வந்து உங்களுக்கு நியமித்திருக்கிறார் ခမြောက်ကျမ်းခန်းကြီး20ငယ်3ကနေနောက်လျှောက်ပိုင်းတွေ့ရမယ် யாத்ராகம் எழுதிய 5ஆம் அதிகார வசனம் 3ல இருந்து வாசித்தா உங்களுக்கு புரியும் တရားဟောရခြင်းအခန်းကြီး9ငယ်9ကနေနောက်လျှောက်ပိုင်းတွေ့ရမယ် உபாகமம் 5ஆம் அதிகார வசனம் 7ல இருந்து வாசித்தா உங்களுக்கு புரியும் ဒါကပြည့်ညတ်တော်10ပါး இது வந்து 10 கட்டளை အဲ့ဒါကိုဘုရားကချစ်ချင်းမြတ်တာတစ်ချက်နဲ့ချုပ်လိုက်တယ် இந்த 10 கட்டளைகளையும் தேவன் வந்து புதிய ஏற்பாட்டில ஒரே ஒரு கட்டளையாக அன்பு என்று தேவன் சுருக்கமாக நமக்கு கட்டளையிட்டார் யோம 73 မှာဖြစ်တယ် ரோமர் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 8 ကိုနေဆန်သူကိုနေမြတ်ချစ်လို့ဟူသောပြည့်ညတ်တော်အားလုံးရဲ့အချုပ်ဖြစ်တယ် தன்னை தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று எல்லா கட்டளைகளுக்கும் பிரதான கட்டளையுமா இருக்கிறது ဒီယောအခန်းကြီးလေးငယ်10မှာဖိုင်နဲ့တွေ့မှာဖြစ်တယ် 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8ஐ வாசித்தா உங்களுக்கு புரியும் ချစ်ချင်းမြတ်တာမရှိရင်သင်ခရစ်ယာန်မဟုတ် அன்பு இல்லைனா நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ချစ်ချင်းမြတ်တာမရှိရင်ဘုရားမရှိ அன்பு இல்லைனா தேவன் இருக்க အ மாட்டார் ကြောင်းမူကားဘုရားသခင်ဒီချစ်ချင်းမြတ်တာဖြစ်တယ် அன்பு தெய்வமா இருக்கிறது အဲ့တော့သင်ထဲမှာဘုရားရဲ့ဝိညာဉ်ကျင်းဝတ်သွားပြီးယုံကြည်သူ உங்களிடமாய் தேவனுடைய ஆவி வசிக்கிறது အဲ့တော့ခေတ္တကြီးရတဲ့ယုံကြည်သူတွေမှာယဉ်ချင်းခန္ဓာတွေမှာတန်ရှင်းသောဝိညာဉ်ကျင်းဝတ်တယ် விசுவாசிகளாய் இருக்கிற உங்களிடமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியான உங்களிடமாய் தான் வந்து அவர் வாசம் ဒီ பண்ணுவார் ကောအခန်းကြီး3ငယ်16မှာရေးထားတယ် 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16ல ဒီ எழுதப்பட்டுள்ளது ကောအခန်းကြီး6အငယ်19မှာရေးထားတာဖြစ်တယ် 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 எழுதப்பட்டுள்ளது အဲ့တော့လုံးသားထဲမှာချစ်ချင်းမြတ်တာဘုရားကိုထားပြီးတော့သင်ဟိုလူစိတ်ဆိုဒီလူစိတ်ဆိုဟိုလူရန်ညုပ်ပတ်ဒီလူရန်ညုပ်ပတ်ဟိုလူစိတ်ကောက်ဒီလူစိတ်ကောက်ဟာတရတရသင်အဲ့လိုလုံးနေမှဆိုရင်သင်ကောင်းကြီးပိတ်တော်မှာဖြစ်တယ် நீங்கள் வந்து உங்கள் இதயத்துக்குள்ளாக அன்பான தெய்வத்தை வைத்துக்கொண்டு பிறரை
கோபிக்கவும் பிறரை சத்துருக்களாக என்னவோ பிறரை நீங்க வந்து அவமதிக்கவும் செஞ்சால் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். Dene je ateno le malu pyo kwa ni le. இந்த நாட்கள்ல ஏன் சபைகள் பிரிவினையா இருக்கிறது? Kainena da kunna ku malu machin nai le. ஏன் சபைகள் வந்து ஒருவர் அன்பு கூற முடியல? Kaba ba jaw se pwe ri phin na le. இந்த உலகத்துல ஏன் யுத்தங்கள் நடக்கிறது? Ni ni de time ma malu pedana le ku bi lu tat na le. நீங்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஏன் ஒரு யுத்தம் முடிந்து ஒரு யுத்தம் நடக்கிறது? Ni de ai ma ba lu maung nai le be than ni le. நீங்கள் இருக்கிற குடும்பத்துல ஏன் பிரச்சனைகளாவே இருக்கிறது? Da le a lo ye chou ka chi chin mit da yaw ni lu. இது எல்லாவற்றிலும் பிரதானமானது அன்பு இல்லாததினால் இது இந்த பிரச்சனைகள் நடக்கிறது. Ai do chin chin chit ba. ஒருவருக்கொருவர் நேசியுங்கள். Chi lu me yaw tu maung ni khwin lu ba. அவங்க வந்து உங்களை நேசிக்காவிட்டால் அவங்களை மன்னியுங்கள். Maung ne lu twe su taw ba. உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். Lo jesu pyu ba. அவங்களை நன்மை செய்யுங்கள். Tin mi da su myo sa lai kaung ji khan sa me. உங்க குடும்ப வம்சம் கூட ஆசீர்வதிக்கப்படும். Tin ba ba lo lo aung myin twa me. நீங்கள் என்ன செய்தாலும் அது எல்லாம் வாய்க்கும். Ba ba lo aung myin chin to chat ka ro chi chin mit da phit de. நீங்கள் என்ன செய்தாலும் வாய்க்க வேண்டும் என்றால் அதோட பிரதான ரகசியம் வந்து அன்புதான். Tin lo ne ma lo shin chit ba. நீங்கள் வேலை செய்ய இடத்துல வேலை எஜமானை நீங்கள் நேசியுங்கள். Lo den pa won chin ma a lo chit ba. வேலை செய்ய சிலத்துல பிறனையும் நீங்கள் நேசியுங்கள். Chit de sa da a phit ma myin ji lo de be ya. அன்பு என்றால் நீங்க வந்து பிறனை குற்றவாளிகளாக எண்ண மாட்டீங்க. Pi yo akhan ji 4 ma no. Ange 8 ka ne bi takhan lo aung song ni phai dui ya me. Chit chin mit da ka a phit ma myin bu le. 1 நீங்கள் கீழே இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்தால் அன்பு பிறரை குற்றவாளியாக எண்ணாது. Ai do te ko akhan ji 73 nge 4 ma le tha de. မေတ္တာဒီစိတ်ရှိတဲ့ကျေးဇူးပြုတဲ့လေဂုဏ်ပြည့်ခြင်းမရှိမာနမရှိအပြစ်ရှိသူမတင်ဘူးတဲ့ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 அன்பு வந்து சகல பாவங்களை மூடும், அன்பு சிநேகிக்கும், அன்பு விரோதங்களை ஆற்றும், அன்பு என்று பலவிதமாய் எழுதப்பட்டுள்ளது. နှလုံးသားကိုပြင်လိုက်ပါ உங்கள் இதயத்தை மாற்றுங்கள். ဒီရလို့ဆွဲပြလိုက်ပါနှလုံးသားကိုပြင်လိုက် பக்கத்தில் இருக்கிற ஆளை கை குலுக்கி சொல்லுங்கள், உங்கள் இதயத்தை ဘယ် மாற்றுங்கள். သူမှမမုန်းတော့ဘူး யாரையும் சத்துருக்களாக எண்ணாதீங்க. အားလုံးချစ်တယ် எல்லாரையும் சிநேகியுங்கள். အားလုံးခွင့်လွှတ်တယ် எல்லாரையும் மன்னியுங்கள். ရန်သူတွေအတွက်ဆုတောင်းမယ် சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். မေတ္တာပို့ဆုတောင်းမယ် எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து ஜெபியுங்கள். ဘုရားသားသမီးဖြစ်မယ် நீங்கள் அப்பா தேவனுடைய பிள்ளைகளாக အဲနှစ်ဘဝအမွေခံရမယ် நீங்கள் 2 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். နှစ်ဘဝကောင်းကြီးခံစားခြင်းဘုရားသားဖြစ်မှရမယ် இம்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க အဲ வேண்டும்.တော့ဒီမှာမဿဲ 9:44 မှာဘုရားသားသမီးဖြစ်ခြင်းအမွေသားအမွေခံဖြစ်ခြင်းရန်သူဖြစ်ပါ நீங்கள் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44ல எழுதிய பிரகாரம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். ယေရှုပြန်နောက်ဆုံးကားလိုက်မှာလမ်းနဲ့ထိုးလိုက်တာဟဲ့လားယောမစစ်သားကြောင့်အသက်ထွက်သွားတယ် இயேசு கிறிஸ்துவை ஒரு வீணை வந்து வெள்ளினால ஏதனால அவங்க விழாவுல ரத்தம் அப்படி பாய்ந்து வந்தது. အဲ့တော့နောက်ဆုံးတည်သွားတယ်အဲ့ထိုးချင်တယ် அவர் வந்து குத்துன அந்த வெள்ளினால குத்துன அந்த அடியினால தான் தேவன் வந்து மரிக்க အဲ့တော့မသိခင်မှာသူလမ်းပြီးသူ့အဖောက်ပြောတယ်သူတို့ဓမ္မခက်ပါနဲ့သူတို့မသိလို့ထိုးတာပါ தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று நீங்க பாருங்கள். அந்த தேவன் வந்து பிதாவை நோக்கி சொல்கிறார், இவர்கள் அறியாமல் செய்தார்கள், இவரை மன்னியுங்கள். ယေရှုခရစ်တော်ရဲ့ချစ်ချင်းမေတ္တာဒီသင်မိသားစုမျိုးဆက်ကိုလွှမ်းမိုးပါစေ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு உங்க குடும்ப வம்சலிகள் மூடுவ வேண்டும் என்று நான் ဒါ ஜெபிக்கிறேன்.ဘုရားသားသမီးဖြစ်ကြပါစို့ தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள். ဘုရားရှင်အမွေသားအမွေခံဖြစ်ကြပါစို့ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். အရောက်ရှိတဲ့ဘုရားခင်ရဲ့ဆက်ရကောင်းကြီးပေးပါစေ Amen.